இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயம் என்று ஒரு சமுதாயத்திற்கு புகழாரம் சூட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகம் தகுதி நபிகளாருடைய பாசறையில பயின்ற நபித்தோழர்கள். அல்லாஹ்வின் தூதரே சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி, உங்களில் சிறந்தவர் என் காலத்தவர், என்னோடு வாழுகிற இந்த தோழர்கள் தான் உலக மக்களிலேயே சிறந்த காலத்தவர் என்று புகழாரம் சூட்டினார்கள். அப்படி நபிகளாரால் புகழாரம் சூட்டப்பட்ட மனித குலத்திலேயே சமுதாயத்திலேயே காலத்திலேயே சிறந்த காலத்தவர் என்று சொல்லப்படுகிற நபி தோழர்கள் இதிலே விதிவிலக்கு பெற்றவர்களா? எந்த காலத்தவரை நபிகளார் குறிப்பிட்டார்களோ அந்த காலத்தவர்கள் தான் விபச்சாரம் செய்துவிட்டு நபிகளாரிடத்திலே தண்டனையை பெற்றார்கள். நபி தோழியர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு தண்டனையை பெற்ற வரலாற்றை நாம் ஹதீஸ்களிலே படிக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் உருவாக்கிய அந்த சமுதாயம் தவறுகளில் இருந்து பாவத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்களே என்கிற பொழுது நாம் பார்க்கிற ஒரு அறிஞர் தவறு செய்ய மாட்டார், நாம் பார்க்கிற ஒரு மௌலவி தவறு செய்ய மாட்டார், நாம் நேசிக்கிற இறையச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பயான்கள் உரை நிகழ்த்தி விட்டார், இவர் வாழ்க்கையிலே தவறுகளே ஏற்படாது என்று சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியாது.